ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறேன். நீங்களுமே அதுக்கு ரிப்ளை பண்ணதான் சரிங்க. என்னால் இந்த வாட்டி ரிப்ளை கொடுக்க முடியல. கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துட்றேன். ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க 10th. ஸோ அதனாலேயே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்கள பார்த்துக்க என்னோடய செகண்ட் இப்படி எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கனால எங்களால் திருப்பி மெசேஜ் பண்ண முடியல. பட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்கிறேன், ஒரு ஆஃபர் கொண்டு வரேன், இன்னொரு ஆஃபர் கொண்டு வரேன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஆஃபரும் கொண்டு வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு அது புரியுது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வாட்டி தீபாவளி ஆஃபர், தீபாவளி வரலும் செம்ம ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆஃபர் யாருமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாமு, அதுக்கான த்ரெட், அதாவது எலாஸ்டிக்கு. இந்த எலாஸ்டிக் வந்துடும். இதுக்குள்ளே ஒரு 2 ஜம்ப் ரிங் வந்துடும். இதில் ஒரு ஹெட்பின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒரு காம்போ நம்ம வெறும் 18 ருபீஸ்க்கு நம்ம தரோம். ஓகேங்களா? வெறும் 18 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தரோம். எல்லா கலர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே மிக்ஸ் மேட்சாக வரும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி தீபாவளி வரலும் தான் இந்த ஆஃபரு. உங்களுக்கு இந்த மாதிரி பீட்லேயும் வந்துடும், இந்த மாதிரி பீட்லேயும் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா டைப் பீட்லேயுமே உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரியான பீட்லேயும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வரலையும் இந்த மாதிரி பீட் வரலும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்லேயுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? கிராக்கல்னாலும் சரி, ஜெல்லி பீட்னாலும் சரி, இல்லை நியூ ட்ரெண்டாக வந்திருக்கு எல்லா பீட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பீட் மட்டும், அதாவது இந்த மாதிரி பீடில் ஒரு பீடு வரும். அந்த பீட் மட்டும் உங்களுக்கு 20 ருபீஸ் வரும். மீதி இந்த மாதிரி எல்லா பீடுமே உங்களுக்கு 18 ருபீஸ் தான் வரும். ஓகேங்களா? ஒரு செட் ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ ஒரு பிரேஸ்லெட் நீங்கள் செய்யணுன்னா 55 ருபீஸோ 100 ருபீஸோ சொல்லி சேல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீடியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் எல்லாமே கொட்டிட்டேன் பாருங்கள். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பீடு இருக்குது, அண்ட் 2 ஹூக் இருக்குது, ஒரு ஹெட்பின் இருக்குது, சாம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் 10 இவங்க கம்மியாக கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். நான் உங்கள் முன்னாடியே அந்த பீடை கொட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 10 கோத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த கோல்டு பால் இந்த கோல்டு பால் உங்களுக்கு நல்ல வர்த்துள்ள கோல்டு பாலுங்க. இது அயன் இரும்பில் இருக்கிற கோல்டு பால். உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல பாலே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதை எப்படி போட்டாச்சு. இப்படி போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த பக்கம் கொக்குறோம். ஓகேங்களா? இதுலேயே எலாஸ்டிக்கும் உங்களுக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஆக்சுவலி கூடுதலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதிகமாகவே வரும். பெரிய கைங்களுக்கு போடுறதா இருந்தாலும் வரும். சின்ன கைக்கு போடுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இது ரெண்டு செய்யலாம். இதில்
ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஓகே, இப்போ போட்டுட்டாச்சுங்க. உங்களுக்கு இந்த நாட் தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் டைம் வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கணும். அந்த இது பண்ணிக்கோங்க இப்படி நாட்டை. அதே மாதிரி திருப்பியும் 1 இந்த சைடில் இது பண்ணி அண்டு 2. ஓகே, இப்போ நல்ல க்ரிப்பாக இது பண்ணிக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் வராது. ஓகேங்களா, உங்களுக்கு இவ்வளோ மீதி உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ மீதி எலாஸ்டிக் வரும். ஓகேங்களா, இப்போது நம்ம ஜம்ப் ரிங் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் இப்படியே கூட இதில் போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜம்ப் ரிங்கையும் ஹெட் பின்னையும் வச்சு இப்படி போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரிங்கில் நம்ம ஒரே ஒரு பீடை வச்சு இப்படி போட்டுட்டு இங்கே ஜம்ப் ரிங்கையும் போட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஹேண்டுக்கு தேவையான ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டிய ப்ரேஸ்லெட் நம்மக்கிட்ட இருக்குது. இதே கிட்ஸுக்குன்னா இன்னும் கம்மியாக போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வந்து பீடும் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே இருக்காது. சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க. ஒன்லி தீபாவளி வரலும் தான் இந்த ஆஃபரு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பராக இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காது. ஒரே ஒரு பேக்கெட்டில் ஒரு பிரேஸ்லெட் செய்யறதுக்கான எல்லாமே கொடுத்து ஒருத்தர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் கொண்டு வந்தால் ரொம்ப யூஸாக இருக்கணுங்க. சும்மா ஜஸ்ட் லைக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் நாங்கள் போட மாட்டோம். ஆஃபர் கொடுத்தா வேல்யூபிளாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். இனி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பீட்ஸ் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா தீபாவளிக்கு எல்லோரும் மேட்சிங்காக வந்து இது போட்டிருப்பீங்க, சாரீஸு அண்ட் குர்த்திஸ் இதெல்லாம். அதுக்கு தேவையான பிரேஸ்லெட் பண்ணி சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும், இல்லை ஓன் யூஸ்க்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் செஞ்சு போடணும்னு நினைக்கிற ஓன் யூஸ்க்கு கூட நம்மக்கிட்டேருந்து இந்த ஒரு கிட் வாங்கினா போதும். எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வேகமாக வந்து வாங்கிக்கோங்க. எனிவே தேங்க்யூ கைஸ், பாய்.